திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஆட்டோ மோதி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஓட்டுநரை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தற்போது பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு அருகே சாலையின் ஓரமாக 100 நாள் வேலைவாய்ப்பு செய்து முடித்துவிட்டு நேற்று மாலை சென்ற 3 பெண்கள் மீது ஆட்டோ மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார். அவர் மீது இதுவரை காவல் நிலையத்தில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பழைய வத்தலகுண்டுவைச் சேர்ந்தவர் ரத்தினம். இவருடன் சேர்ந்து 100 நாள் பணி வேலை பார்ப்பவர் முத்துலட்சுமி மற்றும் பச்சையம்மாள் ஆகிய 3 நபர்களும் நேற்று 100 நாள் வேலைவாய்ப்பு முடித்துவிட்டு வத்தலகுண்டு தேனி சாலையில் வத்தலகுண்டு பிரிவு அருகே சாலையின் ஓரமாக வந்த பொழுது பின்புறமாக வந்த ஆட்டோ அவர்கள் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே ரத்தனம் என்ற 100 நாள் பணி செய்யும் பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இந்த சோகம் நிறைவேறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர் கூட வந்த முத்துலட்சுமி மற்றும் பச்சையம்மாள் ஆகியவர்கள் படுகாயம் அடைந்து வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை ஆட்டோ ஓட்டுநர் மீது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று உறவினர்கள் வத்தலகுண்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திண்டுக்கல், தேனி, கொடைக்கானல் செல்லக்கூடிய வழித்தடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. பின்பு சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் காவல்துறையினர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக தற்பொழுது அந்த சாலை மறியலானது கைவிடப்பட்டுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர்.